ஒருவேளை ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். எனக்கு புலம்புறதுக்கு நீ இருக்கல, அதே மாதிரி அவங்களுக்கு யாராவது இருப்பாங்கல்ல. ஒரு நிமிஷம்க்கா. அக்கா அவங்க தான் கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ மீனா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? நான் ஆஃபீஸில் இருக்கேங்க. இன்னும் உனக்கு வேலை முடியலையா? இல்லைங்க, அடுத்த வாரம் ஒரு ரெவ்யூ மீட்டிங் இருக்கு. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எப்போ வருவ? ஒரு 1 ஹவர்ல வந்துடுவேன். அம்புட்டு லேட் ஆகுமா? சரி, ஓகே. சரி, நீ வேலையை பாரு. நான் வைக்கிறேன், நீ பார்த்து வா. சரி சரி. கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் யார் கூட போனேன், எதுக்கு போனேன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அதனால தான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏன் மீனா, ஏற்கனவே என்னால உனக்கும் செந்தில் தம்பிக்கும் பிரச்சனை. இப்படி நம்ம தினமும் பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சா உன்கிட்ட சண்டை ஏதாவது போட்டுற மாட்டாங்கல்ல? அதெல்லாம் விடுங்கக்கா, அவங்கள நான் பார்த்துப்பேன். சரி, உங்களால அந்த வயசானவங்களையும் பார்த்துட்டு சமையல் வேலையும் செஞ்சிட முடியுமா? அதெல்லாம் பண்ணிடுவேன் மீனா. இன்னும் ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லு, அதையும் சேர்த்து பண்ணிடுவேன். எனக்கு வேலை செய்யறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை.